ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,08,508 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21.31% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 46, இது ஒரு 8 அப்படின்னா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 54,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருக்காங்க ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும். இதெல்லாம் பெரிய விஷயங்க. 1,00,000 வாக்குகளை வந்து தாண்டிட்டாங்க. வேறு மாதிரி சம்பவம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 64,550 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.68% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலையும் நல்ல ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக கமருதீன் அவர்களுக்கு நல்ல வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. பட் பார்வதியை விட அதிகப்படியான வாக்குகள் வந்து கமருதீனுக்கு விழுந்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து இருக்குது. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,021 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.81% இருந்துருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ கமருதீன் அதுக்கடுத்த பார்வதி நல்ல ஒரு காம்பினேஷனில் அப்படியே பக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க காதல் பண்ணதுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தா பாருங்கள், இன்னொன்று 4வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 54,551 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.71% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமருதி, 2வது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, 3வதாக அரோரா. ஓகேங்களா, அப்படியே வரிசையாக வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரையாங்கல் காதல் சீரியஸ் வந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா, ஸோ அது வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து 3 பேர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சபரி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் இருந்தும் அரோராவுக்கு வந்து 4வது பொசிஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஆனால் பண்ணியிருக்காங்க. 5வது பொசிஷனில் சபரி 47,048 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.24% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக ஓட்டிங்ஸ் வாங்கி செகண்ட் பொசிஷன் வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுமாறிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அதன் காரணமாக சபரி அவர்கள் 5வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 40,737 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே. அவங்க வந்து ரொம்ப சேடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்னவாக இருந்தாலும் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வந்து இல்லை. ஸோ அப்படியே வந்து ஃபீல் பண்ணிடுறீங்க, இல்லை எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கூட தாராளமாக பிக் பாஸ் கிட்ட கேட்டு, ஐயோ பிக் பாஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வெளியே போகலாம். ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ண முடியும். எல்லோரும் ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஐயோ இதை பேசலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, பாட்டு பாடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது பொசிஷனில் சுபிக்ஷா 30,505 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.99% இருந்துகிட்ருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே. அவங்க அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ மிஞ்சி போனால் இன்னும் 2-3 வாரங்கள் வந்து தாண்டலாம். ஆனால் இவங்களை விட ரொம்ப கம்மியான வாக்குகளை வாங்கக்கூடிய கண்டஸ்டண்ட் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து தாண்டறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக 8வது பொசிஷனில் கனி திரு அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 30,481 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.99% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கன்னிங் கேம் வந்து நிஜமாகவே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ சம்திங் வந்து பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியும். பட் எண்ட் ஆஃப் தி டே கேமிங் சென்ஸ் எல்லாம் கூட வந்து இருக்குது. ஆனால் ஏன் அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா சாண்ட்ரா மட்டும் தான் கனியை சண்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. 9வது பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் 30,331 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.
9.6% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லாவே வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதில் ஒரு ஜென்யூனிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். 10வது பொசிஷனில் எஃப்ஜே அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,187 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.93% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நேற்றுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான சண்டையை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாப்புல. அந்த தரமான சண்டை வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜேவெல்லாம் நாராக கிழிச்சு விட்ருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன தெரியுமா, எஃப்ஜேவை காப்பாற்றுறாங்களோ டீம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணால் அது மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக அவனுக்கு போயிருக்கும். பட் அவனை சேவ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 11வது பொசிஷனில் ஆதிரை 17,220 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.38% இருந்துட்டுருக்காங்க ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரை அண்ட் எஃப்ஜே இப்போதைக்கு வந்து இவங்க தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு கூட தான் ஆசை. ஆனால் டேஞ்சர் ஜோனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கனி, அமித், எஃப்ஜே, ஆதிரை. ஸோ இந்த 5 பேருமே வந்து டேஞ்சர் ஜோனில் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த 5 பேரில் கண்டிப்பாக 2 பேர் எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. கண்டிப்பாக சுபிக்ஷா அவர்களை வந்து டார்கெட் பண்ணி அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அவங்க தான் வந்து அனாமத்தான் வந்து இருக்காங்க. மற்றபடிக்கு ஆதிரை பாருங்கள், ஆதிரை கண்டிப்பாக எவிக்ட் ஆகுவாங்க. 2 எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ ஆதிரை அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை தூக்குவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், சுபிக்ஷா 7வது இடத்த தானே வந்திருக்காங்க, அவங்கள ஏன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுதாங்க பண்ணுவாங்க அவங்கள பற்றி நமக்கு வந்து தெரியாதா யாரை எப்போ தூக்குவாங்க அப்படின்றது. ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து அதே மாதிரி தான் வந்து தூக்குனாங்க. வியானா அவர்களை வந்து தூக்கிட்டாங்க. எஃப்ஜே அவர்கள் எவிக்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு ஆளாக இருந்தார். பட் வியானாவை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அண்ட் எஃப்ஜேவை பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, லைவில் சரியான சண்டை, வினோத்துக்கும் எஃப்ஜேவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. அதுக்கப்புறம் விக்ரமுக்கும் எஃப்ஜேவுக்கும் சரியான சண்டை. விக்ரமெல்லாம் போய் ஒரு மாதிரி போய் நிற்கிறாப்புல, அடிக்கிற லெவலுக்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்க. விக்ரமுக்கே கோவம் வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்பலை. ஏன்னா அவ்வளோ கேவலமாக அவன் பண்ணான்னு வச்சுக்கோங்க. விக்ரம் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அந்த ஆளுக்கே அவ்வளோ தூரம் கோவம் வருது, போய் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா, மூஞ்சிக்கு முன்னாடி போய் நின்று என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எஃப்ஜே பண்ணியிருப்பான், இரிட்டேட் பண்ணியிருப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இவங்க எபிசோட்லேயே டெலிகாஸ்ட்டே பண்ணலை மக்களே. சாண்ட்ராவுக்கு மட்டுமே ஒரு 30 நிமிடங்கள் வந்து ஒதுக்கிட்டாங்க. அதே போல் மீதி இருக்கக்கூடிய 30 நிமிடங்கள் வந்து டான்ஸ் போடுறதுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க, முடிச்சிட்டாங்க கதையே. இதில் திவ்யாவுடைய பிரச்சனையை பற்றி திவ்யா அப்புறம் பார்வதிக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் கூட டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஜே பண்ண தப்பை வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும். ஸோ என்னன்றது நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.